ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். எங்கள் காவேரி வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் விஜய் வந்து வரவே இல்லை. விஜய் வெண்ணிலா கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் சொல்லிடுறாரு. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் இப்போயே சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இவங்களை கூட்டிகிட்டு போயிருங்க. இவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. நீங்கள் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இவங்க வந்து இப்போ தான் ரெக்கவர் ஆகியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இவங்கள சரி பண்ணியிருக்கோம். சரி பண்ண அடுத்த நாளே எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னால் இவங்க எப்படி எல்லாத்தையும் தாங்குவாங்க? என்ன விஜய் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு திட்டுறாருங்க டாக்டர் வந்து விஜயை. விஜய் சொல்கிறார் டாக்டர்கிட்ட, நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் நீங்களே. ஒரு பக்கம் காவேரி வேற இந்த வெண்ணிலா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னால் தான் வந்து நம்ம மறுபடியும் சேர்ந்து வாழலாம். அவள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாளோ அப்போ தான் நம்ம சேர்ந்து வாழ முடியும்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவ வேற எனக்கு வந்து நீங்கள் வேணும், நீங்கள் என் பக்கத்துலேயே இருங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள்? இந்த அளவுக்கு என் நிலமை மோசமாகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் என்ன பாவம் செஞ்சேனோ தெரியலை. இவ இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இவ வந்திருக்க கூடாதா? இல்லைன்னா நான் எதுக்கு காவேரியை பார்க்கணும்? காவேரி எதுக்கு நான் கல்யாணம் பண்ணணும்? நான் எதுக்கு அவகிட்ட நம்பிக்கை கொடுக்கணும்? அதுக்கப்புறம் எதுக்கு இவ வரணும்? நான் காவேரியோட வாழ்க்கையவே ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இவ வந்து இப்படி நிற்கிறாளே, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு விஜய் புலம்புறாரு. டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் நிலைமை எனக்கு புரியுது. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா இவங்களோட இதே வேறு மாதிரி ஆயிரும் விஜய். நான் சொல்கிறத கேளுங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணுற நல்லது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா இருக்கும்போதே கேட்க, வெண்ணிலாவுக்கு நல்லா பூஸ்ட் குடித்த மாதிரி இருக்குது. ஓ அப்படியா, அப்போ இதை வச்சே வந்து இவனை பிளாக்மெயில் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு வெண்ணிலா நினைக்கிறாங்க. நம்ம இதை வச்சே தான் இவனை வழிக்கு கொண்டுட்டு வரணும். கண்டிப்பாக ஓ காவேரி இப்படி சொல்லியிருக்காளா? எனக்கு க்யூர் ஆனதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேனோ அதை வச்சு தான் அவள் உன் கூடயே வரேன்னு சொல்லியிருக்காளா? அவள் ஒரு லூஸாக இருப்பாப்புலையே. கண்டிப்பாக வந்து உன்னை நான் காவேரியோட சீரையை விட மாட்டேன் விஜய். நீ எனக்கு தான் எப்போவுமே. நான் இப்போ மறுபிறவி எடுத்து உனக்காக வந்திருக்கேன். நீ ஈஸியாக அவள் கூட போய் வாழலாம்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக நான் உன்னை விடவே மாட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நடிக்கிறாங்க. அப்படியே மயக்கம் வர்ற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இங்கே விஜயமே பதறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க க்யூர் ஆயிடுவாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஒரு 1/2 hour வெளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை செக்லாம் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க. எங்கள் விஜயோட வெண்ணிலாவும் கிளம்புறாங்க. சாரி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகும்போது அப்படியே பாவம் போல் நடிக்கிறாங்க. நைட் ஆயிடுது. எங்கள் காவேரிக்கு ஃபோன் கூட பேச முடியல. காவேரியும் வீட்டுக்கெலாம் வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் அடிச்சு பார்க்க விஜய் வந்து காலே அட்டன் பண்ணலை. ஏன்னா பக்கத்தில் வெண்ணிலா இருக்கிறதுனால எப்படி பேசுறதுன்னு தெரியல அவருக்கு. இங்கே காரில் போகும்போது சாரி விஜய்ன்னு சொல்கிறாங்க. எதுக்கு வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை உன் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும் போல், நான் தான் இடையில வந்து சொதப்பிட்டேன். அப்படியே போன மாதிரி இருந்திருந்தா நீ நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பில்ல. நான் ஏன் தான் எனக்கு கடவுள் இப்படி ஞாபக சக்தியை வர வச்சாரோ? எதுக்கு உன் ஒய்ஃபை என்னையை பார்க்க வைக்கணும்? எதுக்கு அவங்க இங்கே கூட்டிகிட்டு வரணும் என்னைய? எதுக்கு எனக்கு பழசெலாம் ஞாபகம் வரணும்? இப்போ எதுக்கு நான் உன்னை தொந்தரவு பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே விஜய், இங்கே பாரு வெண்ணிலா, உனக்கு சரியாகணுங்கிறதுக்காக தான் நீ காவேரி கண்ணிலே பட்டிருக்க. உனக்கு இப்போ க்யூர் ஆச்சு, அவ்வளோதான். நீ வந்து சரியாயிட்ட. நீ சரியாயிட்டே நினை ஃபஸ்ட்டு. இப்படி தேவையில்லாமல் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிடுவேன். இந்த மாதிரி எல்லாமே மறந்துடும் எனக்கு. அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காத, புரியுதா? உனக்கு சரியாயிடுச்சு, அவ்வளோதான். டாக்டர் வந்து பேசினதெல்லாம் நீ வந்து மனசில் ஏற்றிட்டு இருக்காத. இந்த மாதிரி அவர் சொன்னார்னா உனக்கு எதுவும் ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னார். நீ அதையே பிடிச்சிக்கிட்டு எனக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னா சொல்லிட்டு இருக்காத. உனக்கு காவேரி நல்லது தான் பண்ணியிருக்கா. என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து அவள் சேர்த்துருக்கா. அது மாதிரி உனக்கு அவள் சேர்த்ததுனால தான் அவளுக்கு ஏதாவது நன்றி கடன் பண்ணணும்னு நினச்சின்னா என்னை அவகிட்ட முழுசாக திருப்பி கொடுக்குறதுக்கு பாரு. உடனே இங்கே வெண்ணிலா சொல்கிறாங்க, இப்போ தான் டாக்டர் சொன்னாங்க என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு. நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு வர்ற. என்ன வெண்ணிலா, அவர் சொன்னாருங்கிறதுக்காக நான் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியுமா? எப்போனாலும் நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தானே போகிறேன். அதனால தான் நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். எனக்கு என் வாழ்க்கையில் காவேரி மட்டும்தான். காவேரி கூட தான் நான் இருக்க போகிறேன். நீ தேவையில்லாமல் மனசில் எதையாவது நினச்சிட்டு இருக்காதுன்னு சொல்ல, இங்கே வெண்ணிலாவுக்கு அப்படியே வந்து தூக்காரே போட்டுருது. அப்போ இவன் வந்து சரியான ஒரு முடிவு எடுத்துகிட்டு தெளிவாக இருக்கான். இவனை நம்மளால் குழப்பவே முடியாது. இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் நம்மளோட அந்த முடியாமல் இருக்கிறது மட்டும்தான். கொஞ்ச நாள் இதையும் வச்சு இவன் கூட இருப்போம். அவளை இவனோட வாழ்க்கையிலேருந்து தூக்குறதுக்கு என்ன வழியோ அதை தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக இங்கே ராகினி ஓடியாடுறாங்க. என்ன விஜய், எல்லாம் சரியாயிடுச்சா? பரவாயில்லையா? வெண்ணிலா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படியே ஓடியாந்து கேட்க, உடனே விஜய் முறைக்கிறாரு. முதல்ல நீ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்ல, இங்கே ராகினி, என்ன நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? தேவையில்லாமல் இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க காவேரியை பற்றி. அவங்கக்கிட்ட அவங்க இப்போ தானே க்யூர் ஆகியிருக்காங்க. இப்போ மறுபடியும் பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போகிற நிலமை
வந்துருச்சு. இனிமேல் காவேரியை பற்றி எதுவும் உங்ககிட்ட முன்னாடி பேசாதீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவன் என்னங்களா திரு திருன்னு ராகினியை பார்த்துட்டு முழிக்க, என்ன இவன் யாருன்னே தெரியல, நம்மளுக்கு ஆதரவாக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கா. என் தாத்தா பாட்டி இங்கே பாரு ராகினி, இதில் நீ தலையிடாத. இப்போ என்ன வெண்ணிலா முன்னாடி நீ நல்லவ மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ என்னென்ன வேஷம்லாம் போடுவேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் என்னப்பா என்ன சொன்னார் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கேட்குறாரு. இல்லை தாத்தா, அந்த மாதிரி எதுவும் அதிர்ச்சியாக சொல்ல வேணாம், அவங்கள கொஞ்சம் இதாக பார்த்துக்கங்க, குழந்த மாதிரி பார்த்துக்கங்க அப்படின்னு தான் சொல்லி விட்டாரு. எப்படி தாத்தா இவகிட்ட நம்ம எதையும் சொல்லாமல் இருக்க முடியும்? டாக்டர் வேற இப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எப்போ தான் காவேரியை கூட்டிகிட்டு நான் வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, ஓ நான் என்னைட்டு சொல்லி என்னை அனுப்பிட்டு தான் வந்து காவேரியை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நீ பிளானில் இருக்கியா? அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது விஜய். நான் இருக்கிற வரை, நான் உயிரோடு இருக்கிற வரை நீ காவேரியை கூட்டிகிட்டுலாம் நீ வீட்டுக்கே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே வெண்ணிலா அப்படியே உட்காந்துருக்காங்க. போய் அந்த படியிலே உட்காந்துடுறாங்க. வெண்ணிலா என்னாச்சு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு ஒன்றும் செய்யலை, என்னை விடு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா சொல்ல, உடனே எங்கள் தாத்தாட்ட, தாத்தா நான் வந்து காவேரியை பார்க்க போகிறேன், இப்போ டைம் பாருங்கள் எத்தனை மணி ஆயிடுச்சுன்னு. அவள் ரொம்ப நேரம் எனக்கு கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பா, அவள் அத்தனை தடவை ஃபோன் அடிச்சிருக்கா, அதை கூட என்னால் அட்டன் பண்ண முடியல, நீங்கள் வெண்ணிலாவை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே அப்படியே எந்திரிச்சு ஓடியாந்து, விஜய் நீ எங்கே போகிற? நீ போகக்கூடாது, நானும் உன் கூட வரேன், நீ எங்கே போகிற? நீ இப்போலாம் எங்கே போய் தங்கியிருக்க? நீ இங்கேயே இரு, அந்த காவேரியா அவளை இங்கே கூட்டிகிட்டு வா, எதுக்காக நீ அங்கங்கே போய் இருக்க, அவளை நீ இங்கே கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன வெண்ணிலா சொல்கிற? காவேரி இங்கே கூட்டிகிட்டு வந்துடவா? அப்போ உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? காவேரி நான் அங்கே கூட்டிகிட்டு வந்தால் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, நீ அவங்கள இங்கேயே கூட்டிகிட்டு வா, நீ இங்கே என் பக்கத்துலேயே இருக்கணும், நீ வந்து தூரமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நீ அவங்கள இங்கேயே கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே ராகினி என்ன இது இவ இப்படி சொல்லிட்டு இருக்கா, திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவேரி வந்து வேணாம் அவன் வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ என்னன்னா அவளை கூட்டிகிட்டு இங்கே போய் சொல்லிட்டு இருக்கா, நிஜமாவே அவள் பைத்தியம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பார்த்துட்டு இருக்கா. என்ன தாத்தா இவ எப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தாவை பார்த்து கேட்க, அவளே சொல்கிறாளேப்பா, நீ எப்படியாவது காவேரி இங்கே அழைச்சிட்டு வா, அவள் தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாளே, காவேரிகிட்ட சொல்லு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் வெண்ணிலாட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட சொல்லுப்பா, அவட்ட சொல்லி புரிய வை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாரு. உடனே இங்கே சரி தாத்தா நான் காவேரியை போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பி போக, இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டியும் நீ ஏம்மா நீ உள்ளே போயிருமான்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை நான் வெளியவே இருந்துக்கிறேன், வெளியே உட்காந்துட்ருக்கேன். இங்கே ராகினி வந்து வெண்ணிலாட்ட உட்காந்து பேசுகிறாங்க. என்ன வெண்ணிலா இப்படி திருத்தப்புன்னு காவேரி கூட்டிகிட்டு வர சொல்லிட்டீங்க, இது உங்களுக்கு தேவையா? தேவையில்ல வேலை பார்க்குறீங்க, இப்போயாவது அவர் உங்கள் பக்கத்துலேயே இருக்கார், காவேரி மட்டும் வந்துட்டா அவங்க பக்கத்துலேயே விட மாட்டா அவரை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எதுக்கு இந்த தேவையில்லா வேலை அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே இப்படியே வெண்ணிலா வந்து ராகினியை பார்க்க, நான் யாருன்னு தானே பார்க்குறீங்க, நான் விஜயோட தம்பி ஒய்ஃபு, உங்களுக்கு தெரியுமே அஜயோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே வெண்ணிலா அப்படி தலையாட்டுறாங்க. உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது தெரியுமா, நீங்கள் நினைக்கிற மாதிரி காவேரி ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, அவன் மேலே இறக்கப்பட்ட இப்போ அவளை வர சொல்லியிருக்கீங்க, எனக்கு புரியுது, ஒரு ஒய்ஃபாக இருந்து அவள் தனியாக பிரிஞ்சிருக்காளேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்க, உங்கள் நல்லா நான் யாருக்கு வரும், ஆனால் அவளுக்கு அப்படிலாம் கிடையாது, விஜயோட பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நீங்கள் தங்கியிருந்தீங்களே அந்த வீடு, அந்த எய்த்து வீட்டில் வந்து தங்கிட்டு விஜய் அப்படியே வளைச்சி போட்டுட்டா, அவளோட பணத்துக்காக தான், வேறு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் உங்களை பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குது, நீங்கள் விஜய் வந்து காசு பணத்துக்காகலாம் விரும்பாத மாதிரி தான் தெரியுது, ஆனால் காவேரி அப்படி கிடையாது, என்னென்ன நடிக்கணுமோ அப்படிலாம் நடித்து விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தெரியுமா, எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே வெண்ணிலா ராகினியை பார்க்க, காவேரி அந்தளவுக்கு கெட்டவளா? ஆமாம், அது விஜய்க்கு தெரிய மாட்டுது, அந்தளவுக்கு விஜய்கிட்ட நடித்து வச்சுருக்கா, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க, அவள் இந்த வீட்டுக்கு வந்தான்னா அவ்வளோதான், விஜயை உங்கள் பக்கத்தில் கூட வரவிட மாட்டா, இப்போ தேவையில்லாத நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே வெண்ணிலா அது எப்படி, விஜய் என் பக்கத்தில் இருந்தால் தானே நான் அவரை என் பக்கத்தில் வச்சுக்கிற முடியும், அவள் காவேரின்னு சொல்லிட்டு அங்கே போனால் எப்படி, காவேரி பின்னாடியே அவள் போய்கிட்டு இருந்தா எப்படி விஜய் ஏன் கூட இருப்பார், அதனால தான் அப்படி சொன்னேன், அவளையும் கூட்டிகிட்டு வரட்டும், நானும் அவளான்னு பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா சொல்ல, உடனே இங்கே ராகினி சபாஸ், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே, இவன் நம்மளை விட சரியான ஆளாக இருப்பா போலையே, இவளை வச்சு நம்ம என்ன வேணாலும் செய்யலான்னு நம்ம நினச்சா இவ வந்து காவேரியை வச்சு செஞ்சிருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வெண்ணிலா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அவள் வரட்டும், அவள் யாருன்னு நான் பார்க்கணும், அவள் எப்படிப்பட்டவன்னு நான் தெரிஞ்சுக்கிறணும், அப்போ தான் அவள் விஜய்கிட்ட எப்படியெல்லாம் நடித்து வச்சுருக்கான்னு தெரிஞ்சுட்டு அவளை நான் ஒரு வழி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. உடனே இங்கே ராகினி என்ன வெண்ணிலா சொல்கிறீங்க, அப்போ அவளை கூட்டிகிட்டு வர்றது கண்டிப்பாக அவளை அடித்து கூடிய சீக்கிரம் வெளியே அனுப்புறதுக்கு தானா,
உடனே இங்கே ஆமான்னு தலையாடுறாங்க. உங்களுக்கு நான் எல்லா விதத்துலேயும் ஹெல்ப்பாக இருக்கேன். என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க. உங்க கூட நான் கடைசி வரை இருப்பேன். எனக்குமா அந்த காவேரியை பிடிக்கவே செய்யாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக காவேரியை வெளியேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல, உடனே இங்கே வெண்ணிலாவும் ராகினியை பார்த்துட்டு கண்டிப்பாக அவளை கூடிய சீக்கிரம் நான் விஜய் கிட்ட இருந்து விஜயே காவேரியை வெளியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறேன். அந்த நாள் வரத்தான் போகுது. அப்போ பாருங்க நான் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை நினச்சிட்டு அப்படியே வந்து பல்ல கடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க வெண்ணிலா. அடுத்த எபிசோட் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணால் தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.